கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். எந்தெந்த குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்து போயிட்டு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, நம்ம குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பல காரியங்கள் வரும். விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஒரு வீடு இடிஞ்சிட்டு அப்படின்னா தகப்பன் என்ன பண்ணுவாரு? ஐயோ, என் பிள்ளைனுடைய வீடு இடிஞ்சிட்டு மறுபடியும் எடுத்து கட்டுவேன் அப்படின்பார். அதுதான் தகப்பன். அவர் நமக்கு பரமபிதா என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போன சூழ்நிலை இருக்கலாம். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, விழுந்து போன தாவீதின் கூடாரம். கூடாரம் அப்படின்னாலே வீடுதான். விழுந்து போன எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் நல்ல முன்னேறிட்டே இருந்தேன், இப்ப நான் விழுந்து போயிட்டேன், இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, அவ்வளோ என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. அப்ப நமக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார், எப்படி உதவுகிறார், எப்படி நமக்கு சகாயம் செய்கிறார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு. இப்ப என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதை நான் உண்மையாவே சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையில எல்லாமே நஷ்டப்பட்டு நான் நடுரோட்டுக்கு போனேன். மறுபடியும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து தலை நிமிர்ந்து வாழ தேவன் எனக்கு ஜீவனை கட்டளையிட்டு குடும்பத்தை ஆசீர்வதித்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். 2016 2015 50-55 லட்சம் கடன். ஆனா இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் கர்த்தர் சீர் பொருந்து வைத்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோமோ, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை அண்ணே நான் விழுந்து போயிட்டேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது மறுபடியும் தூக்கி எடுப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் விழுந்து போன ஒரு மனுஷன்தான். இப்போ இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. விழுந்து போன ஒரு மனுஷன்தான். ஒரு மனுஷனால தூக்கி எடுக்க முடியாது. நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். மனம் திரும்பி வாழ வேண்டும். பைபிள் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு இரக்கங்கள் கிடைத்தது. கிருபை தந்தார், ஜீவனை தந்தார், அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். பைபிள் வாசிக்கும் போது
வசனத்தை புரிந்து கொள்ள இருதய மனக்கண்களை திறந்தார். எனக்கு ரொம்ப ஜெபிக்க தெரியாது, அந்நிய பாச கிஃப்ட் கொடுத்தார். இதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு கிஃப்டை தரார் அப்படின்னா அதற்கு ஒரு காரியம் உண்டு. விழுந்து போன கூடாரம். விழுந்து போன கூடாரத்தை யார் தூக்கி எடுக்க முடியும்? ஒரு வீடு இடிஞ்சிட்டுப்பா, அந்த வீடை மறுபடியும் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது அப்படிம்பாங்க. ஒரு புயல் வந்துட்டு அப்படின்னா குடிசை வீடு, ஓலை வீடுலாம் இடிஞ்சிரும். பழைய மக்களுக்கு நிறைய தெரியும். ஒரு கூடாரம் இடிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் வேக வேகமா எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க. ஐயோ அவனுக்கு வீடு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விழுந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா சொந்த பந்தம் எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. இவன் நஷ்டப்பட்டுட்டான், இவன் கடன்ல கஷ்டப்பட்டுட்டான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, ஒரு பெரிய ஒரு வியாதி வரட்டும், செல்லத்துல எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. இது லட்ச லட்சமா காலியாயிட்டு இருக்கு, நம்ம இப்ப பக்கத்துல போனா நம்மள்ட்டையும் பணம் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, பைபிள் எங்கெல்லாம் நான் வருதோ நம்ம கூட கர்த்தர் நமக்கு பேசி நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த பகுதியில விழுந்து போயிருக்கிறோமோ. சில குடும்பத்துல நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, ஆனா இப்போ ஒரு சில மாசமா ஜெபிக்கவே முடியலன்னு அப்படிம்பாங்க. நல்ல பைபிள் வாசித்து உண்மையா இருக்கிற பிள்ளைகள் தான், ஆனா இப்போ சில மாசமாக அண்ணா நான் பைபிளும் வாசிக்கலன்னா, உண்மையா இல்லைன்னு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு அப்படிம்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டாலும் சரி, விழுந்து போன தாவீதின் கூடாரம். விழுந்து போன எந்த காரியம்னாலும் இருக்கலாம். அது ஒரு கணவன் மனைவிக்குள்ள காரியமா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல வியாபாரத்தில் உள்ள ஒரு காரியமா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம் வரும்போது, தோல்வி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது தான் தெரியும், என்னால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியல அப்படிம்பாங்க. வீடு கட்டியிருப்பாங்க, பல லட்சங்கள் கடன் இருக்கும், கோடி கணக்கில் கடன் வந்துடும். ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரம் நான் திரும்ப எடுப்பித்து. ஒரு மனுஷனை மறுபடியும் தூக்கி எடுக்கணும் அப்படின்னா அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு செய்தியே அதுதான். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நான் திரும்ப எடுப்பித்து. நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். நம்ம வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் பேசுறார் அப்படின்னா அதில் ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாரு. இத்தனாம் தேதியில, இன்னைக்கு தேதியில உங்க கூட பேசுறாரா, தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைக்கு தேவனுக்கு தெரியும். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைக்கு தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலே விக்கிரத்துக்குள்ளே போயிருப்பாங்க, விபச்சாரத்துக்குள்ளே போயிருப்பாங்க, மதுபான அடிமையில போயிருப்பாங்க, போதை காலத்தில் போயிருப்பாங்க, கஞ்சா பழத்தில் போயிருப்பாங்க. எந்தெந்த சூழ்நிலை யார் யார் எங்கெங்க விழுந்து போயிருக்காங்க தெரியாது. இந்த உலகத்தில் விழுந்து போகிற காரியங்கள் நிறைய இருக்கு. நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, எல்லா பக்கமும் வாசல்களை அடைத்து, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, எந்தெந்த பகுதி டேமேஜா இருக்கோ அதை எல்லாவற்றையும் சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். நம்முடைய ஆதி நிலைமை, நம்முடைய பழைய நிலைமை, எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், அதே போல பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து
அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. குடும்பத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளைக்கான கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க கூட இருக்கிறீங்க, நன்றி. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பினாலே உங்க பிள்ளைகள் நிரப்புங்க. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து வரே உம்மை அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கணும்ப்பா. சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. என் தேவன் மனம் இறங்குங்க, என் தேவன் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனங்களை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டு வர்றாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் காலை வேளையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அப்பா தரப்புல நிற்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பரிசுத்தனால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க. கிருபை வரலாம் நிரப்புங்க. தீர்க்கதரிசனம் வரலாம் நிரப்புங்க. ஞானம் வரலாம் நிரப்புங்க. எங்களோட அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டாச்சு. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தவாவியார் மட்டும்தான் பாருங்க. எங்க உடம்புல ஓடுற அவைகள் எல்லாம், ரத்தம் எல்லாம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. எங்க மேல தங்கிருங்க, எங்க மேல தங்கிருங்க. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்க பிள்ளை தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க கரம் தொட்டாலே போதும்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. தாகத்தோடு இருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற பொய்யான காரியம் எதுவோ இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ அந்த குடும்பத்தை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஊழியத்துக்கு உதவி செய்யறாங்களோ அந்த குடும்பத்தை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மிஷினரி மாறி உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகள் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தி, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. இன்னும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்களோ, இன்னும் யாரெல்லாம் உலக வழிபாடுல சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மறுபடியும் துணிகரமான பாவத்துக்குள்ள எந்த குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் துரோகியா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில எந்த குடும்பத்துல இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் சுகமாக்கித்தாங்க. உம்முடைய பாதங்களை தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. எங்களோட ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இணைந்துக்கிற குடும்பங்கள் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
வாலிப வயசுல ஒன்று சிறு சிறு நினை என்று வேதம் சொல்கிறது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்கப்பா. காலவேளையிலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கோ, பிரிவினை இருக்கோ, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ, அந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க, திரும்பி வரன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சில குடும்பத்தில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, வேலைக்கா ட்ரை பண்றாங்க, இன்னும் உயர்வுக்கா ட்ரை பண்றாங்க. கத்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கத்தோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்த குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே, ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் கத்தோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தரு பிரியமான அப்படி நாங்கள் வாழணும். எங்களை அந்த கிருபை தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே கத்தரு பிரியமானபடி வாழ்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அப்பா நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். கிருபை செய்யுங்க. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த, இடைவிடாமல் ஜெபிக்க, தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய, எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்த, பரிசுத்தமா வாழ எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. விசேஷமாக இணைந்த குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்துல வீடு கட்டணும் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. தடைகளை நீக்குங்க, வீடு கட்ட கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்திலே நிறைய உபத்திரத்தை மத்தியில ஜெபிக்கிறாங்கப்பா. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. எத்தனையோ குடும்பத்திலே கடன், நிம்மதி இல்லப்பா. பல லட்சங்கள் கடன், கோடிக்கணக்கில் கடன். இந்த கடனை அடைக்க கதை கிருபை செய்யுங்க. காலவேளையிலே விவசாயத்துக்கு போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, தேச தலைவர் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்திலே டீச்சர் இணைந்திருக்காங்க, டாக்டர், நர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப், இன்னுமாக பிரைவேட் ஊழியம் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் வியாபாரத்தில் இருக்காங்க, கம்பெனி வேலை பார்க்காங்க. நிறைய அப்பா பல இடத்துல இணைந்திருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். 24 மணி நேரம் முன்னும் பெண்ணுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களையும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.